Good morning students, this is from வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி. நம்ம மேக்ஸ் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா விகித சமம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? விகிதம் அல்லது விகிதாச்சாரம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விகித சமம். விகித சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இரண்டு விகிதம் சமம் எனில் அவை விகித சமம் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இரண்டு விகிதம் சமம் எனில் அவை விகித சமம். ஓகேயா? இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உறுப்புகளோட பெருக்கற்பலன் நடு உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமம். ஓகேங்களா? அதாவது இப்போது எக்ஸாம்பிள் ஒரு 2:3. ஓகேங்களா? 8:12. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 3 × 4 2 × 12. இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. ஓகேங்களா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இதுவும் ஈக்குவலாக அப்படிங்கிற மாதிரி. அப்போது 3 × 8 24, 2 × 12 24. அப்போ இது விகித சமம். ஓகேங்களா? சம்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க எக்ஸாம்பிள் அப்படின்னா, மாடல் சம் பார்க்கலாம். விடுபட்ட எண் விடுபட்ட எண்ணுக்கான அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? உறுப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுப்பாங்க. 35:63 கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போது இதோட பெருக்கல் பலனும் இதோட பெருக்கல் பலனும் சமம் அப்படி இருந்துச்சுன்னா அது விகித சமம். ஓகேங்களா? அப்போது ஹைப்பன் போட்டுக்குவோம். இன்ட்டு இந்த 63 ஈக்குவல் டு இந்த 45 × 35. இப்போது அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். எக்ஸு இன்ட்டு 63 ஈக்குவல் டு 45 × 35. ஓகேங்களா? நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ கொடுக்காமல் இருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 45 × 35 டிவைடட் பை 63. ஓகேயா? அப்போது 7th டேபிள். ஓகேங்களா? 97 63 35 45 ஒரு 7 7 7 35. ஓகே. இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? 5 × 5 கிடைக்கும். அப்போ 25. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னென்னா 25. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். விடுபட்ட எண் 4:13 விகித சமம் 64 என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 13 and 64 மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூவும் 4 × இங்கே ஒரு வேல்யூ இருக்கா, இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் விகித சமம். ஓகேயா? அப்போது அந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். 4 × x 13 × 64. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்.
13 into 64 divided by 4. ஒரு 4 4 16 4 64. அப்போது 13 into 16 ஈக்குவல் டு 208. இப்போ இன்னொரு வேல்யூ வந்து 208. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரெண்டு கமா 5 கமா எக்ஸ் கமா 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்ன? 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸோட மதிப்பு என்ன? அதாவது வரிசை மாற்றாமல் சொல்கிறாங்க. அப்படின்னா 2, 5, x, 20. ஓகே, அப்போது எப்படி எழுதணும்? 2:5 விகித சமம் x:20. 5 into x, 2 into 20. So 2 into 20 equal to 5 into x. நமக்கு எக்ஸோட வேல்யூ தேவை 2 into 5. ஓகேங்களா? ஒரு 5 5 4 5 20. அப்போது 2 into 4 equal to 8. இப்போ எக்ஸோட வேல்யூ 8. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு பள்ளியில் 800 மாணவர்களும் 25 ஆசிரியர்களும் உள்ளனர். மாணவர் எண்ணிக்கை 8 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும்.
மொத்தம் மாணவர் ஆசிரியர் ரேஷியோ பார்க்கலாம். மாணவர் ஆசிரியர் 825. இது சமம் 960 into x. 25 into 960, 800 into x. So 800 into x equal to 25 into 960. So x ஓட வேல்யூ 25 into, ஓகேங்களா? அப்போது இதை வந்து நீங்கள் சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? எதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் இதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து சொல்லலாம். டவுட் இருக்கிறவங்க கேளுங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச்.